Hi friends, welcome back to our channel. This video is sponsored by BuyMoTap. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கம்மியான பிரைஸ்ல வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட BuyMoTapல ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய், உங்களோட வாழ்க்கையில எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலுமே அந்த இடத்துல உங்களோட தன்மானத்தை அடகு வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் அடையணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உறவுகள் அப்படின்றது நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக நம்மளை கஷ்டப்படுத்துகிற காயப்படுத்துகிற உறவுகள் முன்னாடி நம்மளுக்கு தன்னம்பிக்கை, தன்மானம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் ஒரு சில உறவுகளை தக்க வைக்கிறதுக்காக நம்ம லைஃப்பில் ரொம்ப போராடுறோம். அவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும், காயப்படுத்தினாலும், வெறுத்து ஒதுக்குனாலும், அவமானப்படுத்தினாலும், நம்மளோட தன்மானத்தை சீண்டியே பார்த்தாலும் அப்படியாப்பட்ட உறவை நம்ம வலுக்கட்டாயமாக நம்ம கூட லாஸ்ட்டு வரைக்கும் வச்சுக்கணும்னு நினைக்கிறதே பார்த்திங்கன்னா தப்பான ஒரு விஷயந்தான். உங்களோட உண்மையான உறவு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்றைக்குமே பார்த்திங்கன்னா உங்களை உதறி தள்ளாது, உதாசீனப்படுத்தாது, அண்ட் உங்களை விட்டு எப்போவுமே விலகாது. அது மட்டும் இல்லாமல் அப்படி உங்கள் தன்மானத்தை விட்டு கொடுத்து தான் ஒரு உறவை நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் அப்படின்றது கிடையவே கிடையாது. உங்கள் லைஃப்பில் உங்களை யார் எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் இருந்து எப்போவுமே வாழ பழகிக்கோங்க. அப்படி நீங்கள் வாழ பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தன்மானத்தை யாருக்குமே விட்டு கொடுக்கணும் அப்படின்ற அவசியமும் உங்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி உங்களோட தன்மானத்தோட யாருமே சீண்டி பார்க்க மாட்டாங்க. நம்ம ஒருத்தங்களுக்காக ரொம்ப தயவாக இறங்கி போகிறனால தான் அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ நிறைய இடத்துல புரியாமல் போகுது. நம்மளுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட அவங்களே தேடி வருவாங்க. நம்ம ரொம்ப அவங்கள தாங்கிக்கிட்டே போகும்போது நம்மளை பார்த்திங்கன்னா ரொம்ப தலைகுறைவாக கூட நினைப்பாங்க. அதோட நம்மளை ஒரு தரமட்டமான ஒரு இடத்துல தான் வச்சுருப்பாங்க அவங்க லைஃப்பில். ஸோ அதுக்கான இடத்த உங்கள் லைஃப்பில் யாருக்குமே கொடுக்காதீங்க. இப்படியாப்பட்ட உறவு உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்றதுல தெளிவாக இருங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப உயிராக நேசிக்கக்கூடிய உறவுகள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கத்துலேயும், நம்ம அந்த உறவுகளுக்கு தொல்லையாக தான் இருக்கிறோமோ அப்படின்ற குழப்பத்துலேயுமே தான் நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்ந்துட்டுருக்கு. ஸோ நல்லதோ கெட்டதோ நம்ம லைஃப்பில் நம்ம தான் பார்த்துக்கணும். யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் யாருமே இல்லை அப்படின்ற வழியை விட இருந்தும் நம்மளுக்கு இல்லை அப்படின்ற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு தான். நம்ம அன்பாக பழகின பழக்கத்தை தாண்டி அளவாக பழகணும் அப்படின்ற அனுபவத்தை சில பேர் நம்ம லைஃப்பில் கற்று தந்துட்டே போயிட்டுருக்காங்க. புரிதல் இல்லாத வாழ்க்கையில் நம்மளுக்கு புதையலே கிடைச்சா கூட அதில் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்காது. ஒரு சில உறவுகளுக்காக நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, அதை விட அந்த உறவு முக்கியம்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி நம்ம நினைக்கிற உறவு மத்தியில் தான் பார்த்திங்கன்னா அவங்க யாரோ நம்ம யாரோ அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை கூட நிறைய பேர் லைஃப்பில் உருவாகி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.